ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ்ல நீங்க டைட்டில்ல பார்த்துருப்பீங்க. கிரெடிட் கார்ட ஸ்வைப் பண்ணும்போது இருக்கிற ஒரு ஃபீலும், அத நம்ம ப்ரீபே பண்றப்போ, ஏன் அப்படின்ற ஒரு ரெக்ரெட் ஃபீல பத்தி தான் நம்ம இந்த பேச போறோம். எப்படின்னா, இந்த கிரெடிட் கார்ட் ஸ்வைப் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா, அந்த ரீபேமெண்ட் பண்ற டைம்ல ஒரு மாரி வயிறுலாம் அப்படியே கலக்கும் பாருங்க. அந்த ஃபீல் "எப்பா! ஐய்யய்யோ! என்னடா இது இவ்ளோ செலவு பண்ணிட்டோமா? இவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டோமா?" அப்படின்ற யோசிப்போம். அததான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பேச போறோம். இந்த எபிசோட்ல நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்ம அந்த திஸ் வில் பி எ சோலோ பாட்காஸ்ட். நான் இன்னைக்கு என்னோட வைஃப் ஊருக்கு போயிட்டா. ஊருக்கு இல்ல, அவ வீட்டுக்கு போயிட்டா. அவ கொஞ்சம் வேலையா அங்க இருக்கா. அண்ட் ஐ அம் ஆல்சோ பிஸி திஸ் வீக். ஸோ கன்சிஸ்டென்ட்டா இருக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு 3 எபிசோட் நம்ம மேபி நான் பேசுவேன். ஸோ கெட்டிங் பேக் டு தி டாபிக். என்னன்னா, நம்ம இந்த 5 நிமிஷம் ரொம்ப ரிச்சா இருப்போம். இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரெக்டாங்கிள் ஃபீல் என்னன்னு தெரியுமா? அந்த கிரெடிட் கார்ட் ஸ்வைப் பண்றப்போ, அந்த 5 மினிட்ஸ் நம்ம எப்படி இருப்போம்னா, "அப்பா நாங்க தான் ரொம்ப ரிச்சு. நான் தான் பெரிய ஆளு." அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா, நம்ம பேலன்ஸே பார்க்காம, அந்த ப்ராடக்ட்டோட ரேட்டே பார்க்காம டைரக்ட்டா ஸ்வைப் பண்ணிருவோம். ஆனா, அந்த 50 நாள் இருக்கும் இல்லையா? 45 டேஸோ, 50 டேஸோ அந்த கிரெடிட் பீரியட் ஹோல்டுன்னு இருக்கும் இல்லையா? அந்த 50 நாளும் ரெக்ரெட் பண்ணுவோம். அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டோமோ! அடுத்த ரீபேமெண்ட் டேட் வரதுக்குள்ள நம்ம கையில காசு இருக்குமோ! அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்துட்டு ஒரு மாரி பயங்கரமான ஒரு ஃபீல் வரும் நம்ம மைண்டுக்குள்ள. நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டோம்? அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பேச போறோம். ஸோ எப்படின்னா, ஒவ்வொரு செக்மென்ட்டா போகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு என்னென்ன அப்படின்னா, அந்த ஸ்வைப் பண்றது. அந்த ஸ்வைப் பண்றப்போ ஒரு பவர்ஃபுல் ஃபீல் இருக்கும் பாருங்க. எஸ், நான் தான் கெத்து. என்னால வந்துட்டு ரேட்ஸ் கூட பார்க்காம என்னால பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஸ்வைப் பண்ண டேட்லருந்து இந்த கிரெடிட் கார்டோட கான்செப்ட்டே நெறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா, ஐ ஹேவ் வொர்க்ட் இன் கிரெடிட் கார்ட். கிரெடிட் கார்ட் செக்மென்ட்ல நான் வொர்க் பண்ணியிருக்கேன். கிரெடிட் கார்டோட அந்த என்ன சொல்றாங்க, போய் பிட்ச் பண்ணி, சேல் பண்ணி, அவங்களுக்கு வித்து இது பண்ற இது இருக்கு இல்லையா? அத நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் என்னோட கெரியர்ல ஒன்ஸ். அது ஒரு 6 மந்த்ஸ் கிட்டத்தட்ட நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிரெடிட் கார்ட் எப்படி வொர்க் ஆகும்னு கூட நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? அந்த பில் ஜெனரேஷன் டேட்லருந்து அடுத்த ரீபேமெண்ட் டேட் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். அததான் கிரெடிட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3000க்கு ஒரு ஷர்ட் வாங்குறோம் அப்படின்னா, அத வந்துட்டு நம்ம ரீபேமெண்ட் பண்றப்போ ஒரு டேட் இருக்கும். இன்னைக்கு என்னோட என்னோட கிரெடிட் கார்டே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். என்னோட கிரெடிட் கார்டோட பில்லிங் டேட் இஸ் 14. ஓகேங்களா? ரீபேமெண்ட் டேட் இஸ் 2nd. ஓகேங்களா? நான் போன மாசம் 14லருந்து இந்த மாசம் 14 வரைக்கும் என்ன ஸ்பெண்ட் பண்ணனோ, அதோட நெக்ஸ்ட் மந்த்லருந்து நெக்ஸ்ட் மந்தோட 2nd தான் என்னோட டியூ டேட். ஸோ அதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிருவாங்க. ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த 2nd டியூ டேட் வர்றப்போ அத வந்து ரீபேமெண்ட் பண்ண ட்ரை பண்றப்போ, மினிமம் டியூ அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத மட்டும் நம்ம பண்ணிறவே கூடாது. அந்த மினிமம் டியூன்றது ஒரு பெரிய ட்ராப். அந்த ட்ராப்ப நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ, கான்செப்ட் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்டின்னா, இந்த ஸ்வைப் பண்றப்போ ஒரு ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா? நான் சொன்ன மாரி ஒரு ரூ. 3000க்கு ஒரு ஷர்ட் வாங்குறோம். அத கேஷுவலா யூஸே பண்ணாம ஒரு மாரி கெத்தா, ஓகே திஸ் இஸ் மை ஷர்ட். 3Kக்கு பிராண்டட் ஷர்ட் வாங்கிட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்பதான் நம்ம கிரெடிட் கார்ட் யூஸ் பண்றதுல ஒரு சூப்பர் சையான் பவர் வந்த மாரி இருக்கும். பயங்கரமான ஒரு பவர்ப்பா கிரெடிட் கார்ட் இருக்கிறது. என் கையில இவ்ளோ லிமிட் இருக்கு. என் கையில அவ்ளோ லிமிட் இருக்கு. என்கிட்ட இவ்ளோ ஆஃபர்ஸ் இருக்கு அப்டின்ற ஒரு மாரி பயங்கரமான ஒரு பந்தாவா சுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா, அந்த இல்யூஷன் எப்போ வரும்னா, அந்த 45 டேஸ், 50 டேஸ் அந்த இல்யூஷன் இருக்குல்ல, அதுதான் கிளாசிக்கான ட்ராப்பே. நம்ம ஏன் ரியலைஸ் பண்ண மாட்றோம் அப்டின்னா, இதுவும் ஒரு பில்லு தான். அதாவது நம்ம கையில காசு இல்லனாலும், காசு இருக்கிற மாரியான ஒரு வர்ச்சுவல் மணிய நம்ம யூஸ் பண்றோம். அது கடன் வாங்குறதுக்கு சமம். ஓகேவா? அத நம்ம எப்ப ரியலைஸ் பண்றோம் அப்டின்னா, இது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வரப்போது ஒரு சில பேர் ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் மந்த்லி இதையே ஒரு கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணிட்டு ரீபேமெண்ட் பண்றவங்களும் இருக்காங்க. ப்ராப்பரா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா, ரியாலிட்டி என்னன்னா, இந்த கிரெடிட் கார்ட் யூஸ் பண்றது எப்படி இருக்குன்னா, நெக்ஸ்ட் மந்த் உங்ககிட்ட இவ்வளோ தான் மணி இருக்கு. இவ்வளோ தான் என் கையில நெக்ஸ்ட் மந்த் காசு இருக்குன்ற ஒரு ஐடியா இருக்குன்னா, அந்த லிமிட்குள்ள நீங்க இந்த மாசம் கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ணிட்டு, அத ரீபேமெண்ட் பண்றதுல தப்பே இல்ல. கிரெடிட் கார்ட் யூஸ் பண்றது ஒரு விஷயத்துல நல்லது தான். நெறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். நெறைய ஹோட்டல் டைன்-இன்ஸ் கிடைக்கும். டிராவல் லவுஞ்சஸ் கிடைக்கும். டிக்கெட்ஸ் நெறையா ஆஃபர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு Amazon, Flipkartல ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு நோ இன்ஸ்டால்மென்ட் என்ன சொல்றது? லைக் ஆ நோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்கும். இந்த மாரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் கார்ட் த்ரூ கிடைக்கும்.
ஒன்லி இஃப் யூ யூஸ் இட் ப்ராப்பர்லி. அத நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்றோம்னா மட்டும் தான், நம்பளால அத யூஸ் பண்ணவே முடியும். ஓகேவா? கிளியர் ஸ்டேட்மெண்ட் அதுதான். எக்ஸாக்ட்டா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஒரு 30,000 வரும். அதாவது இதர செலவுகள், மந்த்லி செலவுகள் எல்லாம் போக என் கையில 30,000 நிக்கும். என்னால இந்த கிரெடிட்ட ப்ரீபே பண்ண முடியும் அப்படின்னா, என்னால 30K வரைக்கும் இந்த மாசம் என்னால கிரெடிட் கார்ட்ல ஸ்பெண்ட் பண்ண முடியும். அத நம்ம யோசிக்காம 30ய தாண்டி நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் மந்த் 35,000ஓ, 40,000ஓ நம்மளுக்கு பில் வரப்போ, மினிமம் டியூ அப்படின்னு இருக்கும். அந்த மினிமம் டியூவ பே பண்ணிட்டோம்னா, அந்த மாசம் நம்மளுக்கு வந்துட்டு இஎம்ஐ பே பண்ண மாரி காட்டும். பட் அந்த பெண்டிங் டியூவும், அடுத்த மாசம் டியூவும், இந்த மாசத்தோட இன்ட்ரெஸ்ட்டும், அடுத்த மாசத்தோட இன்ட்ரெஸ்ட்டும், எப்பா! இதெல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டா வரும். அத நம்ம பே பண்ணாம விட்டுட்டோம்னா, அது அப்படியே ப பைல் அப் ஆயி, பைல் அப் ஆயி, பைல் அப் ஆயி, பைல் அப் ஆயி, பைல் அப் ஆயி ஒரு மாரி பெரிய அமௌண்ட்டா வந்து நிக்கும். கடைசியில நம்ம அட்வொகேட்டா சுத்திக்கிட்டு இருப்போம். சார் இந்த மாரிலாம் பே பண்ண முடியாது சார். இந்த மாரி பே பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு இருப்போம். ஸோ ஷாக்கிங்கான விஷயம் நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்னா, அந்த கிரெடிட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் ஆகும். ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ்க்குன்னு ஒரு டேட் இருக்கும். அன்னைக்கு வரும். உங்கள் பேலன்ஸ் இந்த மாசம் நீங்க பே பண்ணல வெறும் ரூ. 17,432 அப்படின்னு வரும்போது தான் அப்படியே வயிறுலாம் கபீர் குபீர்ன்னு ஐய்யய்யோ! ரூ. 17,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஐய்யய்யோ! இதெல்லாம் பண்ணவே முடியுமா? அப்படி இப்படின்னு பயங்கரமா போட்டு புலம்பிட்டே இருப்போம். பட் ரியாலிட்டியில அத நம்ம யோசிக்காம ஸ்பெண்ட் பண்றப்போ, அது ஏன் அப்படின்றது நம்மளுக்கு ஐடியாவே கிடையாது. அதாவது ஒரு விஷயத்த பண்ண பிறகு ரெக்ரெட் பண்றது தான் நம்ம யூசுவல் எல்லாருமே அதுதாங்க. நாட் ஒன்லி கிரெடிட் கார்ட். ஒரு தப்ப பண்ணிட்ட பிறகு, ஒரு ஓவர் எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம ரெக்ரெட்டே பண்றோம். ச்சே! கம்மியாவே பண்ணியிருக்கலாமோ! ரொம்ப ஓவர் போர்ட் ஆயிட்டோமோ! நம்ம பட்ஜெட்ட தாண்டி அப்படின்றது நம்ம ஒரு விஷயம் ஒரு தப்ப பண்ணிட்ட பிறகு தான் நம்ம இப்பயே நம்ம யோசிக்கிறோம். கரெக்ட்டா? ஸோ இந்த கிரெடிட் கார்ட் பில் வந்துட்டு இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். மைண்ட்ல ஒரு சின்ன விஷயம் இருந்தா போதும். நெக்ஸ்ட் மந்த் நம்மளால இவ்வளோ கட்ட முடியும். இதுக்கப்புறமா நம்ம இது இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கிரெடிட் கார்ட்ல அப்படின்னா, அத ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கிரெடிட் கார்டு இருக்கிறது இட்ஸ் குட். நான் 2 சைடும் சொல்லுவேன். என்கிட்டயும் இருக்கு. அது யூஸ் பண்ணனால ஃபீல் பண்ண நெறைய பீப்பிளும் என்னோட ஃபேமிலிலயும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் அதுதான். ஸோ ஹவ் கேன் வி யூஸ் இட்? முன்னாடி சொன்ன மாரி ஒரு மேக்ஸிமம் யூசேஜ் லிமிட் வச்சுக்கோங்க. ஓகே. இதுதான் நம்மளோட லிமிட்டு. இத தாண்டி நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட்ல ஒரு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மாரியோ, இல்ல வந்து ஒரு லிமிட் மாரியோ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்க கிரெடிட் கார்ட்ல 60K பேலன்ஸ் இருக்கலாம். 1,00,000 பேலன்ஸ் இருக்கலாம். இல்ல வந்துட்டு 2,00,000 கூட பேலன்ஸ் இருக்கலாம். பட் யூ செட் யூர் லிமிட் ஆஸ் யூ ரிக்வயர்ட். அடுத்த மாசம் என்னால இவ்வளோ கட்ட முடியுன்ற கான்செப்ட்ல இருந்தா மட்டும் அத வந்துட்டு வச்சுக்கோங்க. அண்ட் நெவர் எவர் பே மினிமம் டியூ. உங்களால ஃபுல்லா பே பண்ண முடிஞ்சா பே பண்ணுங்க. அண்ட் அதையே இஎம்ஐல சேஞ்ச் பண்ற ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதுவும் கொஞ்சம் காண்டு தான். அதையும் நீங்க பண்ணக்கூடாது. அது பண்ண போனா அது இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமா தான் வரும். ஐடியலி சிம்பிள் ஆஸ் இட் இஸ் அடுத்த மாசம் இவ்வளோ காசு வரும்னா, அதுக்கேத்த மாரி நம்ம இந்த மாசம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே போயிடலாம். சிம்பிள் ரூல் அதுதான். அப்படி பண்றப்போ, நம்மளுக்கு நம்மளுடைய சிபில் ஸ்கோரா இருக்கட்டும், நம்ம ஃபியூச்சர்ல வீடுக்கு லோன் வாங்குறதோ, இல்ல காருக்கு லோன் வாங்குறதோ இருக்கும்போது, நம்மளுக்கு ஈஸியா நம்மளுடைய லோன் சாங்ஷன் ஆகும். பிகாஸ் கிரெடிட் கார்ட வந்து யூஸ் பண்றவங்க, ப்ராப்பரா யூஸ் பண்றவங்க, அவங்களுடைய சிபில் ஸ்கோர் ஹை லெவல்லே இருக்கும். அப்படி ஹை லெவல்ல இருக்கிறப்போ, நீங்க பேங்க்லயோ, இல்ல லோன் அப்ரோச் பண்றீங்க. பிஎல்லே நீங்க லைக் பெர்சனல் லோனே நீங்க அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா சாங்ஷன் ஆகும் ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ்ல. எந்த ஒரு லோனோ, கிரெடிட் கார்டோ இல்லாம ஒரு புதுசா ஒரு லோன் சாங்ஷன் பண்றது ஒரு சில பேங்க்ஸ் குடுக்குறாங்க. பட் ஐடியலி உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு நல்ல லோனும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் சைட் ஆஃப் தி கிரெடிட் கார்ட். நெகட்டிவ் சைட் ஆஃப் தி கிரெடிட் கார்ட் அப்டின்னு பார்த்தோம்னா, இந்த ரீபேமெண்ட் பண்ணாம செலவுலாம் பண்ணிட்டு, மினிமம் டியூ மட்டும் கட்டிட்டு, அது பைல் அப் ஆயி அதாவது 1 மாசம் மினிமம் டியூ கட்டினா பரவால்ல. கன்சிக்யூட்டிவா எல்லா மாசமும் மினிமம் டியூ கட்டி அப்படியே மினிமம் டியூ மட்டுமே பே பண்ணி, அது பயங்கரமா பைல் அப் ஆயி கிட்டத்தட்ட ஒரு 60,000, 70,000, 1,00,000ன்னு ஃபுல்லா வந்து நிக்கும். அவன் நோட்டீஸா அனுப்புவான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். நம்மளால பே பண்ணவும் முடியாது. கால் மேல கால் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பேங்க்லேருந்து நம்மளுக்கு மட்டும் அடிக்காம, நம்ம ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி, உங்க உங்க சன் பே பண்ணல, உங்க ஃபாதர் பே பண்ணல, உங்க பிரதர் பே பண்ணல, உங்க இது பே பண்ணல, அது பே பண்ணலன்னு சொல்லிட்டு நம்மள போட்டு வாட்டி எடுத்துருவாங்க. பிகாஸ் கிரெடிட் கார்ட் பீப்பிளுக்கு நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு
அது ஒரு பயங்கரமான ஒரு வொர்ஸ்ட். நீங்க வந்துட்டு அந்த குடும்பஸ்தன் படத்துல கூட பார்த்திருப்பீங்க. அப்படிதான் இருக்கும் ரியல் லைஃப்லயும். ஸோ நம்ம யூஸ் பண்றது ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் தான். நம்மளோட எமர்ஜென்சி பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விச் இஸ் கிரெடிட் கார்ட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ தி நெகட்டிவ் சைட் ஆஃப் தி கிரெடிட் கார்ட். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்றோம், ப்ராப்பரா யூஸ் பண்ணா நம்மளுக்கு அது நெறைய அட்வான்டேஜஸும் கிடைக்கும். ஸோ இந்த டேக் ஆஃப் திஸ் எபிசோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் டைம் வென் யூ ஸ்வைப் தி கிரெடிட் கார்ட் ஜஸ்ட் திங்க் ரிக்ரெட் வைட்ஸ் வராம இருக்கிற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாரி ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம், அத ஃபுல் ஸ்விங்ல ஸ்வைப் பண்ணி என்ஜாய் பண்ணாம, பில் வரத்துக்கு முன்னாடியே அத பிளான் பண்ணி, அத ரீபே பண்றதுக்கான ஆப்ஷனையும் யோசிச்சு வைங்க. இந்த எபிசோட் உங்க கார்ட் ஸ்டேட்மெண்ட்ட விட யூஸ்ஃபுல்னு நெனச்சீங்கன்னா, உங்க தம்ஸ ஸ்வைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. Spotify, Apple Podcast, YouTubeல எல்லாத்துலயும் நம்ம திங்க்ஸ் அண்ட் தாட் பாட்காஸ்ட்க்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் போடுங்க. கண்டிப்பா ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க.